அனைவருக்கும் வணக்கம். ஆவரேஜில் பார்ட் 2 கிளாஸ். ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 100 கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணுறதா பேசியிருந்தோம், 100 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதா பேசியிருந்தோம். ஸோ இந்த வீக்கில் இன்னும் நமக்கு ஒரு 4 டேஸ் மட்டும் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நான் கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் ஷார்ட் எப்படி பண்ணியிருக்கேன்னா, மாடலை குறைக்கல, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு மாடலில் இப்போ ஒரு 4 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை நான் 2 கொஸ்டினாக மாற்றிட்டேன். விச் மீன்ஸ் அந்த கொஸ்டினை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ 4 டேஸில் நம்ம ஆவரேஜஸ் முடிக்கணும். அண்டு ஈவினிங் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸான யூனிட் டிஜிட்டையும் முடிக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஏன்னா இந்த வீக் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி நேற்று கிளாஸில் ஒரு 10 கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக 11th கிளாஸ். ஸோ 11th கொஸ்டின், த ஆவரேஜ் ஆஃப் 44 consecutive odd numbers is 144. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்? ஸோ நான் ஆல்ரெடி நேற்றே நம்ம பார்த்ததில் லாஸ்ட் ப்ராப்ளம் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் தான் பார்த்தோம். ஸோ நேற்று பார்த்ததும் நம்ம கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் தான் பார்த்தோம். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன் நம்பர்னு வந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன் நம்பர்னு வந்திருந்தா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம்? கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன் நம்பர் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? ஆவரேஜ், சப்போஸ் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் பிளஸ் ரிமைனிங் நம்பர்ஸ். ஸோ இந்த ரிமைனிங் அப்படின்றது அந்த ஆவரேஜை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் அந்த ரிமைனிங். ஸோ இதே ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் மைனஸ் ரிமைனிங். ஸோ இது ஆல்ரெடி நேற்று பார்த்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இதுதான் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஆவரேஜ் ஆஃப் 44 consecutive odd numbers. ஸோ மொத்தம் 44 consecutive odd numbers இருக்கு, இஸ் 144. ஓகே. இப்போ இந்த 44 நேற்று வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு. பட் இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு, விச் மீன்ஸ் 44 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ 44 இஸ் எ ஈவன் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது எடுத்துக்கலாம், ஒரு 4 டிஜிட் வச்சு நான் சொல்கிறேன். 2 3 4. ஸோ 4 இஸ் த ஈவன் டேர்ம்ஸ். இங்கே மொத்தம் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் நம்ம ஆவரேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் மிடிலாக இருக்கும். விச் மீன்ஸ் மிடில் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் என்னுடைய ஆவரேஜாக இருக்கும். கரெக்டா? மிடில் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால என்னுடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்? என்னுடைய ஆவரேஜ் எக்ஸாக்ட் மிடில் டேர்மாக இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாதி நம்பர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாதி நம்பர் இருக்கும், விச் மீன்ஸ் ரிமைனிங் டேர்மில். ஸோ இங்கே மொத்தம் 5 டேர்ம்ஸு. ஸோ இந்த 5 டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் ஒரு டேர்ம் விட்டுருங்க. ஸோ மிச்சம் எத்தனை டேர்ம் இருக்கும்? 4 இருக்கும். ஸோ இந்த 4ல் எக்ஸாக்ட் ஆஃப் எவ்வளோ? 2. ஸோ அது ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 2 இருக்கும், அந்த ஆவரேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கும், 2 டேர்ம்ஸ் இருக்கும். இது ஆட் டேர்ம்ஸ் இருக்கும்போது. இப்போ நமக்கு என்ன இருக்கு? ஈவன் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் டேர்ம்ஸ் அப்படின்னா ஈவன் டேர்ம்ஸ் அப்படின்றது ஈவன் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ ஆவரேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் மிடிலாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இங்கே மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருந்துச்சு. எத்தனை டேர்ம்ஸ் இருந்துச்சு? 4 டேர்ம்ஸ் இருந்துச்சு. இதில் இந்த 4 டேர்மில் ஒரு டேர்ம் ஆவரேஜ் இல்லை.
ஸோ 5 டேர்ம்ஸ் இருக்கும்போது 5 டேர்ம் இருந்துச்சு, விச் மீன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் ஒன் ஆஃப் த டேர்ம் வந்து ஆவரேஜ். நான் சொல்கிறது புரியுதுல? இதுக்கு முன்னாடி பார்த்ததில் மொத்தம் 5 டேர்ம் இருந்தது, அந்த 5ல் ஒரு டேர்ம் வந்து ஆவரேஜாக இருந்தது, மிச்சம் 4 டேர்ம் இருந்துச்சு, ரிமைனிங்னு சொன்னோம். பட் இங்கே இருக்கிறதுல 4 டேர்மில் எதுவுமே ஆவரேஜ் கிடையாது. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ், கொடுத்துருக்கிற 4 நம்பர் இருக்குல்ல, அந்த 4 நம்பரில் எந்த நம்பருமே ஆவரேஜ் கிடையாது. பட் எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் மிடில், மிடில் இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு எக்ஸாக்ட் மிடில் தான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் அந்த 4 டேர்மில் ஒன்றா இருக்காது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்கே மொத்தம் 4 டேர்ம் இருந்துச்சா? ஸோ இந்த ஆவரேஜில் இருந்து இந்த 4 டேர்மை எக்ஸாக்டாக 2ஆக பிரிங்க, எக்ஸாக்டாக 2ஆக பிரிங்க. எக்ஸாக்டாக 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 2 2ன்னு வரும். ஸோ இந்த ஆவரேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்போது இருக்கக்கூடிய கண்டிஷன். ரைட்டா? ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்போது இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இதே இது 6 டேர்ம்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? ஓகேவா? சிக்ஸ் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ ஆவரேஜ் என்ன இருக்கும்? எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் மிடில் இங்கே இருக்கும் ஆவரேஜ். ஸோ இங்கே மொத்தம் 6 டேர்ம்ஸு. ஸோ 6 டேர்ம்ஸை எப்படி பிரிக்கலாம்? 3 3ஆக பிரிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஆவரேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆவரேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த வேல்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அந்த வேல்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? பட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் இல்லையா? ஒரு நம்பர் தெரியணும் இல்லையா? அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ எங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 44 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்? ஓகேவா? 44 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்கேன்? ரிமைனிங் பை 2 போடக்கூடாது, எக்ஸாக்டாக அந்த ரிமைனிங்கை போடணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? எக்ஸாக்டாக அந்த ரிமைனிங் என்னவோ அதை தான் போடணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். 1 3 5 7 9 11 13 15. So this is a consecutive odd numbers and even number of terms. இங்க மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 8ன்றது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ இங்க ஆவரேஜ் எங்க இருக்கும்? ஆவரேஜ் அப்படின்றது எக்ஸாக்ட் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? ஆவரேஜ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆவரேஜ் அப்படின்றது என்னது? 8. ஸோ இந்த ஆவரேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 4 டேர்ம் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 டேர்ம் இருக்கு. ஸோ இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ கன்சிக்யூட்டிவ் நார்மல் டேர்ம்னா நமக்கு ஈஸி, அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தாலும் ஈஸி. பட் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே ஆவரேஜ் வந்து 8. 8லேருந்து என்னுடைய லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 15. ஸோ இப்போ இந்த 15க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 7. 15க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 7. பட் ஏதாச்சும் ஒரு இது காம்பினேஷனில் 7 கொண்டு வர முடியுமா? அந்த 4 வச்சு கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாதுல்ல? ஸோ கான்செப்ட் புரியுதுல? இந்த 4 வச்சு 7 கொண்டு வர முடியுமா? +3. அப்படி +3 எல்லா டேர்முக்கும் நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ காம்பினேஷன்றது என்னது? இந்த 4 இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் வரணும். வருமா? வராது. ஸோ அதே மாதிரி இங்கே 8க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 7. ஸோ இப்போ இந்த -4 ஏதாச்சும் மல்டிப்ளையார் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 வருமா? வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆவரேஜை வச்சு இங்கே லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பட்
இந்த வேல்யூவை வச்சு ஆவரேஜுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 9ஐயும் ஆவரேஜுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 9ஐயும் எடுத்துக்கோங்க, 7ஐயும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 9க்கும் 15க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 9க்கும் 15க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 6. 9க்கும் 15க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 6. கரெக்ட், ரைட். ஸோ அதே மாதிரி இந்த 7க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 6. ஓகே, ரைட், கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து ஏதாச்சும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? (44 consecutive odd numbers is 144. Yes, correct. 22 something. ஸோ ஆவரேஜிலிருந்து 4 இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாமா? ஸோ அதாவது நான் ஷார்ட்கட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி ப்ரொசீஜராக போனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியும். பட் இதை பார்த்த உடனே நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 9ல இருந்து, ஸோ அதில் இருந்து நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? அடுத்து 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ 3லேருந்து கொண்டு வரலாம். ஓகே, 4லேருந்து கொண்டு வர முடியல, பட் 3லேருந்து கொண்டு வர முடியும். எப்படி 3 இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஆவரேஜை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே நான் ஆவரேஜை கன்சிடர் பண்ணல. ஆவரேஜுக்கு அடுத்த நம்பரான சக்ஸசிவ் நம்பர் இதையும் ப்ரீவியஸ் நம்பர் இதையும் எடுக்கிறேன். ஸோ அப்போ மொத்தம் இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருந்துச்சு? 8 டேர்ம்ஸ் இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ மொத்தம் 8 டேர்ம்ஸ். ஸோ 8 டேர்ம்ஸில் இந்த 8 டேர்ம்ஸில் ஒன் ஆஃப் த டேர்ம் ஆவரேஜா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் 2 தான் ஆவரேஜாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸாக்ட் மிடில் இருக்குது பார்த்தீங்களா, 2 நம்பர், அந்த 2 நம்பரை விட்டுருங்க. ஸோ அந்த 2 நம்பரை விட்டுட்டோம்னா மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 6 நம்பர்ஸில் பாதி இந்த பக்கம் இருக்கும், பாதி இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஆட் ஆர் ஈவன் டேர்ம்ஸ்ன்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரிமைனிங் நம்பரை அப்படியே எடுத்துக்கணும், கரெக்டா? ஸோ இங்கே ரிமைனிங் அப்படின்றது 6. ஸோ +6 - 6. ஸோ அப்போ 9 + 6 15, 7 - 6 1. கான்செப்ட் புரியுதா? ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட போடுறேன், ஈவன் நம்பருக்கு கூட போடுறேன். ஸோ இப்போ ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 12 14 16. எஸ். இப்போ இதோடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இதோடைய ஆவரேஜ் வந்து 9 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் அப்படின்றது ஒன் ஆஃப் த டேர்மாக இருந்தால் அந்த டேர்மில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை நம்பர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். பட் இங்கே ஆவரேஜில் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸில் எந்த டேர்முமே நமக்கு ஆவரேஜாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஆவரேஜுக்கான அடுத்த நம்பரையும் அந்த ஆவரேஜுக்கான ப்ரீவியஸ் நம்பரையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா அப்போ இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 8 டேர்ம் இருக்குது. ஸோ இந்த 8 டேர்மில் நான் எப்படி பிரித்து எழுதுறேன்? 2 + 6ன்னு பிரித்து எழுதுறேன். ஓகே, 2 + 6 2 + 6ன்னு பிரிச்சேன்னா இது ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ். ஸோ அப்போ ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ் டைரக்டாக கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரிமைனிங் பை 2 போடணும். ரிமைனிங் பை 2 போடணும். அதாவது அதிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனிங் பை 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனிங் பை 2 போடணும். பட் அதே இது ஆட் ஆர் ஈவன் டேர்ம்ஸாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில், விச் மீன்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ரிமைனிங் மட்டும் எடுத்தால் போதுமானது. ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் வேணும்னா அந்த 10ல இருந்து, ஸோ இங்கே டோட்டலாக 8 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து 6. ஸோ இப்போ ப்ளஸ் 6, 10 + 6 16, 8 - 6 2. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நமக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 44 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆவரேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் 2ல இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் 2னா ப்ரீவியஸ் நம்பர் சக்ஸசிவ் நம்பர். ஆவரேஜ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ என்னுடைய ஆவரேஜ் வந்து 144. ஸோ ஆவரேஜ் இஸ் 144. அண்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 44 நம்பர்ஸ் இருக்குது. அண்டு ஆட் நம்பர்ஸ் 44 ஆட் நம்பர்ஸ். ஸோ 144 இஸ் எ ஈவன் நம்பர். தேர்ஃபோர் 144க்கு அடுத்த நம்பர் என்னது, 145. 144க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்னது, 143. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இங்கே டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்குது, 144 டேர்ம்ஸ் இருக்குது. சாரி 44 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 44 நம்ம எப்படி எழுதலாம், 2 + 42ன்னு எழுதலாம். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் லார்ஜஸ்ட் நம்பர் வேணும்னா +42, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா -42. எதுலேருந்து, இந்த சக்ஸசிவ் நம்பர் ஆவரேஜுக்கு அடுத்த நம்பர்லேருந்து 42 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும். அந்த ஆவரேஜுக்கு முந்தைய நம்பர்லேருந்து 42 சப்ராக்ட் பண்ணால் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் 145 + 42 which is 187. ஸோ 187 is the largest number. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா 143 - 42 which is 141 is the smallest number. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்போ அப்படின்னா ஆடு டேர்மாக இருக்கும்போதும் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியும், ஈவன் டேர்மாக இருக்கும்போதும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதுல. ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஷார்ட்கட் எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If the average of 14 consecutive even numbers is 107, find the smallest number. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 14 நம்பர் இருக்குது. ஸோ நான் அந்த 14 எப்படி எழுதலாம், 2 + 12ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னால அந்த ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கணும், by 2 பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 14 நம்பர்ஸ். ஸோ அப்போ 14 நம்பர்ஸ்னா ப்ரீவியஸ் நம்பர், 14 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். ஸோ இங்கே 14 அப்படின்றது ஈவன் டேர்ம்ஸ், 14 டேர்ம்ஸ். ஸோ 14 டேர்ம்ஸ் அப்படின்றது ஈவன் டேர்ம்ஸ். தேர்ஃபோர் ப்ரீவியஸ் அண்ட் சக்ஸசிவ். ஆவரேஜ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ என்னுடைய ஆவரேஜ் என்ன, 107. ஸோ அப்போ 107க்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 108. 107க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன அப்படின்னா 106. அண்டு நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், 44லேருந்து ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னது 12 which is 14ல +12 பண்ணோம் அப்படின்னா நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும். -12 பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிமைனிங் டேர்மை அப்படியே வச்சுக்கணும். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் டேர்மை by 2 போட்டு பண்ணணும். அவ்வளோதானே? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, சிறிய எண். ஸோ அப்போ சிறிய எண் அப்படின்றதுனால -12. ஸோ 106 - 12 என்ன வரும், 94 வருமா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 94. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If average of 38 consecutive even numbers is 167, find the smallest and the largest number. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணுமா? Find the sum of smallest and the largest number. Sum ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஸோ அந்த டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 38 consecutive even நம்பருடைய ஆவரேஜ் வந்து 167. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும், 168ன்னு இருக்கும். ஸோ டோட்டலாக இங்கே 38 consecutive நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 38 நீங்கள் எப்படி பிரித்து எழுதலாம், 2 + 36. கரெக்டா? 2 + 36 அண்ட் ஆவரேஜ் இஸ் 167. ஸோ அப்போ 167க்கு அடுத்த நம்பர் என்னது, 168. 168 + 36 ஆட் பண்ணால் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும்.
ஸோ அதே இது 168 ப்ளஸ் 36 அப்படின்றது லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கான்செப்ட் புரிஞ்சு இல்லையா? ஒவ்வொரு தடவை நம்ம டயக்ராம் போடணும், அதை டயக்ராமெட்டிக்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ். ஆவரேஜுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 168, ப்ரீவியஸ் நம்பர் 166. ஸோ அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் 36 போட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும், மைனஸ் 36 போட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். ரைட்? லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னா 168 ப்ளஸ் 36, 168 ப்ளஸ் 36. ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா 166 மைனஸ் 36. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டோட சம்மேஷன். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி தான் திரும்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே ஆட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 36 36 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 8 + 6 which is 14, 12 13 which is 3. ஸோ ஆன்சர் இஸ் 334. ஸோ எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ 36 டேரெக்டாக நீங்கள் ஸ்டேக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணுறது, இங்கே நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்கணும், இங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்கணும், தென் இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு டேரெக்டாக நீங்கள் இப்படி ஆட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஸோ ஒரு கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக ஒரு பார்த்த உடனே அதை எப்படி ஆன்சர் பண்ணணுன்ற அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ஒர்க் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1234 டேஷ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1234. எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இப்போ பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ 1 கொஸ்டின் நல்லா வாசிங்க. ஃபர்ஸ்ட் 1234. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது இங்கே முக்கியம். ஸோ அதனால 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், வேற இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 135. 135ஓட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? ஸோ 135ஓட ஆவரேஜ் என்ன? 5 + 3 8, 8 + 1 9, 9 டிவைடட் பை 3. ஸோ ஆவரேஜ் இஸ் 3. ஸோ அப்போ 3 டேர்முடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா 3. ஸோ இங்கே நான் டேர்ம்ஸ் எழுதுறேன். ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இங்கே நான் டேர்ம்ஸ் எழுதுறேன். ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். Okay, so this is number of terms average. ரெண்டு கேசஸ்க்கும் பார்க்கணும் இல்லையா? இப்போ 135 3 நம்பர், 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் நம்பர்ஸ்க்கு மட்டும் பார்க்குறோம். consecutive odd numbers. So the consecutive odd numbers.
ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 1 3 5. 1 3 5 உடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா விச் இஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், therefore 1 plus 5. 1 plus 5 is 6. 6 by 2 is 3. ஸோ அப்போ 3 டேர்ம் இருக்கும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸாக இருக்கும்போது அதோடைய ஆவரேஜ் என்னவா இருக்கு அப்படின்னா 3ன்னு வருது. ரைட். ஸோ தென் 1 3 5 7. So 1 3 5 7 which is also in arithmetic progression. Then 1 plus 7 is 8. 8 by 2 is 4. So அப்போ 4 டேர்ம் இருக்கும்போது என்னுடைய ஆவரேஜ் 4ன்னு வருது. ரைட்டா? ஸோ அதே மாதிரி 1 3 5 7 9. ஸோ இதுவும் arithmetic progressionல இருக்கு. Therefore the average வந்து smallest number and largest number which is 1 plus 9 is 10. 10 by 2 is 5. ஸோ அப்போ 5 டேர்ம் இருக்கும்போது என்னுடைய ஆவரேஜ் என்ன வருது 5 வருது. ஸோ தென் 1 3 5 7 9 11. ஸோ இதுவும் arithmetic progressionல இருக்கும். smallest number plus largest number which is 1 plus 11 is 12. 12 by 2 is 6. ஸோ அப்போ 6 டேர்ம்ஸ் இருக்கும்போது எனக்கு ஆவரேஜ் 6ன்னு வருது. போதும். ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 3 இருந்தால் ஆவரேஜ் 3 வருது, 4 இருந்தால் 4 வருது, 5 இருந்தால் 5 வருது, 6 இருந்தால் 6 வருது. ரைட். அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்மு தான் என்னுடைய ஆவரேஜாகவும் வரும். ஸோ அப்படி பார்த்தா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினை பார்த்த உடனே த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1234 dash number is equal to 1224. ஸோ இங்கே டேர்ம்ஸும் ஆவரேஜும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட் நம்பருக்கு தான் இந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ ஆட் நம்பருக்கு தான் இந்த பாசிபிலிட்டி வரும். கான்செப்ட் புரியுதா? த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1234 ஆட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1234. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 101 இருக்கு, ஆவரேஜ் 102 இருக்கு. அப்போ இது ஆப்வியஸாக என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஸோ அது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி? Consecutive even numbers. 2 4 6. 2 4 6. இங்க number of terms எத்தனை? 3. So இது arithmetic progressionல இருக்கு. 6 plus 2 is 8. 8 by 2 is 4. So average வந்து 4. Okay. So next 2 4 6 8. ஸோ இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்கும்போது என்னுடைய ஆவரேஜ் என்னவா வருது அப்படின்னா 5ன்னு வருது. ஸோ விச் இஸ் 8 plus 2 is 10. 10 by 2 is 5. ஸோ அகைன் 2 4 6 8 and 10. இதோடைய ஆவரேஜ் வந்து 10 plus 2 is 12. 12 by 2 is 6. ஸோ அப்போ 5 டேர்ம்ஸ் இருக்கும்போது எனக்கு 6 ஆவரேஜாக வருது. அப்போ 6 டேர்ம்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன ஆவரேஜ் வரும்? 7 வரும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆவரேஜ் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பிளஸ் 1 அப்படி இருந்தால் தட் இஸ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ 101 ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பராக இருக்கும்போது அதோடைய ஆவரேஜ் என்னவாகும்னா அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை விட 1 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆட் நம்பராக இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படியே ஈக்குவலாக போய் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன மைன்யூட் விஷயம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இஃப் average of 29 consecutive even numbers, 29 consecutive even numbers is 446, then find difference between first and last numbers. So in the largest number and smallest number வச்சு summation கேட்கலாம், difference கேட்கலாம், product கேட்கலாம்,
டிவிஷன் கூட கேட்கலாம், இல்லைனா இதை வந்து நீங்கள் ஒரு ரேஷியோவாக எழுதுங்கன்னு கேட்கலாம், அல்லது அந்த டேர்மை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ அந்த 2 நம்பரை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கேட்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. அந்த 2 நம்பர் நம்ம ஃபைன் பண்ண தெரியும். ஸோ இப்போ உங்கள் கையில் 2 நம்பர் கொடுத்தா அந்த 2 நம்பரை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாமோ, ஒரு 2 நம்பர் நம்ம கிட்ட இருக்கும்போது அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லலாம், கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை 10th ரூட் எடுக்க சொல்லலாம், என்ன வேணால் கேட்கலாம் உங்கள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த ஃபைன் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு விஷயம். ஸோ இங்கே the average of 29 consecutive even numbers. ஸோ இங்கே 29 அப்படின்றது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ நம்ம எப்படி பிரிக்கணும்? 29 அந்த இந்த ஆவரேஜ் அப்படின்றது வந்து இந்த 29ல் ஒன் ஆஃப் த நம்பராக இருக்கும். அதனால் இந்த 29 1 + 28ன்னு பிரிக்கிறோம். அண்ட் ஈவன் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றதுனால ஈவன் அந்த ரிமைனிங் நம்பரை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ளஸ் ரிமைனிங் நம்பர் என்ன? 28. ரைட். ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் மைனஸ் ரிமைனிங் நம்பர்ஸ் 28. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வேணும்னா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம 10th படித்தது தான். அப்போ 446 கேன்சல் ஆயிரும். ஸோ 28 + 28 which is 56. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 56. அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்லாம் ஃபைன் பண்ண வேண்டாம். நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணணுன்றது தெரியும். லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது வந்து ஆவரேஜ் ப்ளஸ் ரிமைனிங் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றது ஆவரேஜ் மைனஸ் ரிமைனிங் நம்பர். சப்ராக்ட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறது டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னாலும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன், லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதே சம்மேஷன் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டையும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ் 446 கேன்சல் ஆயிரும். தென் 28 + 28 is 56. அவ்வளோதான். டைரக்ட் கொஸ்டின், டைரக்டாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of 7 consecutive even numbers of a set is 532. What is the average of first 4 consecutive even numbers of the same set? ஒரு தொகுப்பின் 7 தொடர் இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை 532. அதே தொகுப்பின் முதல் 4 தொடர் இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன? ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of 7 consecutive even numbers of a set is 532. ஸோ 7 consecutive numbers. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ 7 consecutive numbers. ஸோ இப்போ 7 consecutive நம்பர்ஸோட சம்மேஷன் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த 7 consecutive நம்பர் என்னன்னு கொடுக்கல. அப்போ ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்கே ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு ஆவரேஜ் டைரெக்டாக கொடுக்கல, பட் சம்மேஷன் கொடுத்துட்டாங்க. சம் எவ்வளவு? 532. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எத்தனை? 7. ஸோ 7. இந்த 532 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ தென் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க, டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 7 is 7, 7 7s are 49, 7 7s are 49, மிச்சம் 4. ஸோ தென் 6 7s are 42. ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து 76. ஸோ ஆவரேஜ் என்ன? 76. the sum of 7 consecutive numbers. ஸோ 7 நம்பர்ஸ் அப்படின்னா என்னுடைய ஆவரேஜ் அப்படின்றது ஒன் ஆஃப் த டேர்ம். 7 அப்படின்றது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஆட் டேர்ம்ஸ். ஸோ ஆட் டேர்மாக இருந்தால் எனக்கு வரக்கூடிய ஆவரேஜ் ஒன் ஆஃப் த டேர்மாக இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போ ஒன் ஆஃப் த டேர்ம் அப்படின்னா ஸோ ஆவரேஜில் இருந்து எனக்கு லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ண எனக்கு தெரியுமா? ஸோ ஈவன் நம்பர் 7 அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதலாம்? 7 is equal to 1 + 6. அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் அந்த ரிமைனிங்கை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். ஸோ இங்கே எனக்கு ஆவரேஜ் என்ன கிடச்சிருக்கு? ஸோ ஆவரேஜ் அப்படின்றது 76.
ஸோ அப்போ 76 ப்ளஸ் 6 அப்படின்றது லார்ஜஸ்ட் நம்பர், 76 மைனஸ் 6 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆவரேஜ்ல இருந்து என்னால் லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ண முடியும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா தானே ஃபர்ஸ்ட் 4 கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 76 மைனஸ் 6 இஸ் 70. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 70. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 72, நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 74, நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 76. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் 2ல இருக்கும். ஸோ அப்போ 72க்கும் 73க்கும் நடுவில் 73 அப்படின்றது என்னுடைய ஆவரேஜாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 73. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆவரேஜ் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ இதே ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். The sum of 7 consecutive even numbers of a set is 532. ஸோ அப்போ சம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 7s are 49, 6 7s are 42. ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து 76. ஸோ அப்போ ஆவரேஜ் 76 அப்படின்னா இதில் இருந்து லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை ஃபைன் பண்ணுவோம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் இங்கே மொத்தம் 7 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 7 இஸ் ஈக்குவல் டு 1 + 6. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து 6. ஸோ அந்த 6 by 2 போடணுமா போடக்கூடாதான்றதை ஃபைன் பண்ணணும். எப்போ இங்கே ஈவன் நம்பர்னு கொடுத்ததுனால நம்ம ரிமைனிங் டேர்மை அப்படியே வச்சுக்கணும். பொதுவாக கன்சிக்யூட்டிவ் டேர்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை by 2 போடணும். ஸோ இங்கே ஈவன் நம்பர் அப்படின்றதுனால +6 -6. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 4 அப்படின்றதுனால ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து வரணும், லாஸ்ட் 4னா லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து வரணும். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 70. ஸோ அப்போ 70, 72, 74, 76, 78, 80, தென் 82. ஸோ இதுதான் 7 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதில் நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இது மட்டும்தான். ஸோ அப்போ எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் மிடில் வந்து 73. ஸோ ஆன்சர் இஸ் 73. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் கான்செப்டை மைண்டில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இது டிவிசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷனாக பண்ணிடலாம். ஸோ ஃபாஸ்ட் ரிவிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் நிறையா பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பொதுவாக கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பரை நம்ம 2 கேஸாக பிரிக்கலாம். ஆட் டேர்ம்ஸ், ஈவன் டேர்ம்ஸ். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது ஆவரேஜ் ப்ளஸ் ரிமைனிங் நம்பர் by 2. ஸோ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஆவரேஜ் மைனஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் by 2. ஸோ இது எப்போனா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்போது. ஸோ இதே ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்போது நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு successive number plus remaining number by 2. ஓகேவா? successive number plus remaining number by 2. ஸோ இங்கே ரிமைனிங் அப்படின்றது வந்து 2 டேர்மை விட்டது. ஸோ இங்கே ரிமைனிங் அப்படின்றது அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரிமைனிங் அப்படின்றது வந்து இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரிமைனிங் அப்படின்றது 1 ப்ளஸ் ரிமைனிங். இது ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 ப்ளஸ் ரிமைனிங். ஸோ இது வந்து 2 ப்ளஸ் ரிமைனிங்.
ஏன்னா ஈவன் டேர்ம்ஸ் வரும்போது எக்ஸாக்ட் மிடில் 2 டேர்ம் எடுப்போம். ஸோ அதனால இது வந்து 2 ப்ளஸ் ரிமைனிங், இது 1 ப்ளஸ் ரிமைனிங். ஸோ இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நெக்ஸ்ட் நம்பர்னு கூட வச்சுக்கலாம். ஆவரேஜோட நெக்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் ரிமைனிங் பை 2. இங்கே ஆவரேஜோட ப்ரீவியஸ் நம்பர் மைனஸ் ரிமைனிங் பை 2. இது வந்து வெறுமன கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கொடுத்தாங்கன்னா, வெறுமன கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் ரூல். ஓகே. ஸோ இப்போ இதே இது வந்து நமக்கு கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் டேர்ம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்றது? கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா இதையும் நம்ம 2 கேசஸாக பிரிக்கலாம். எப்படின்னா ஆட் டேர்ம்ஸ், ஈவன் டேர்ம்ஸ். ஓகே, ஆட் டேர்ம்ஸ், ஈவன் டேர்ம்ஸ். தென் ஆட் டேர்ம்ஸ் அப்படின்றதுல நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பிளஸ் ரிமைனிங், ஜஸ்ட் ரிமைனிங். ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் மைனஸ் ரிமைனிங், ஆவரேஜ் பிளஸ் ரிமைனிங், ஆவரேஜ் மைனஸ் ரிமைனிங். ஸோ இங்கே வந்து எதுவும் பை 2 எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம. ஸோ இங்கே ஹிண்ட் என்ன? ஸோ இங்கே ஹிண்ட் என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் ரிமைனிங். அதே தான். ஸோ அதே தான், நம்ம அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்கே ரிமைண்டரை 2ஆல் டிவைட் பண்ணுவோம், இங்கே டிவைட் பண்ண மாட்டோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதை மட்டும் நம்ம மைண்டில் இருந்தால் போதுமானது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது ஆவரேஜில் இருந்து இல்லை, ஆவரேஜோட நெக்ஸ்ட் நம்பர், ஆவரேஜோட நெக்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் ரிமைனிங். ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றது ஆவரேஜோட ப்ரீவியஸ் நம்பர் மைனஸ் ரிமைனிங். ஸோ இங்கே ஹிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே ஹிண்ட் என்னன்னா 2 ப்ளஸ் ரிமைனிங். ஓகேவா? ஸோ ரிமைனிங் அப்படின்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல இருந்து 2-ஐ சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கன்சிக்யூட்டிவ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அண்டு இன்னொன்று என்ன பார்த்தோம்? இன்னொன்று என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, average of first consecutive, first n consecutive odd number is n. ஓகேவா? ஸோ average of n consecutive odd number is n. ஓகேவா? ஸோ இதே இது ஈவன் நம்பர் வரும்போது என்ன ஆகும்? ஒரு நிமிஷம். இன்னும் பிளர் ஆகுதுல்ல? ஓகே. ஸோ இதே இது ஈவன் நம்பர் வரும்போது என்ன ஆகும்? ஸோ ஆவரேஜ் ஆஃப் first n consecutive even numbers is n plus 1. அவ்வளோதான். ஸோ ஆட் நம்பராக இருந்தால் அதே n அப்படியே இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும்போது n plus 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ். ஸோ தென் இந்த கொஸ்டின் டிவிசிபிலிட்டி ரூல். டிவிசிபிள் வச்சும் நமக்கு ஆவரேஜ் கேட்பாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 100 and 200 விச் ஆர் டிவிசிபிள் பை 13? இப்போ 13ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் 100க்கும் 200க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ எப்படி இதை ஃபைண்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இப்போ 13 டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 13-ஐ ஸோ ப்ரொசீஜரை போட்டிங்கன்னா அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு செக் பண்ணணும். ஸோ அப்படியும் செக் பண்ணலாம், தப்பு இல்லை. எப்படி அப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 100. ஸோ அப்போ 100-ஐ நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
ஸோ 13ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ அப்போ 13 10 into 13 130 வரும். ஸோ அப்போ 5 into 30 வந்து என்ன வரும்? 5 into 30 65 வரும். ஸோ அப்போ 6 into 13 என்ன வரும் அப்படின்னா 78 வருமா? ரைட்டா? 7 into 13 என்ன வரும்? 91. ஸோ அப்போ 91. ஸோ அப்போ 91. ஸோ இப்படி ஆட் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாக்டாக எனக்கு டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 13 into 8 நீங்கள் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கலாம். 1 into 8 80, 8 4s are 24, ஸோ which is 104. ஸோ அப்போ 104ஆ? ஸோ இங்கே நமக்கு என்ன வந்துச்சுன்னா 91 வந்தது. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? 7 into 13 91, ரிமைண்டர் இஸ் 9. ஸோ ரிமைண்டர் 9 வருது. ஸோ இந்த 9 கூட ஒரு 4 சேர்ந்தா இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுமா? எக்ஸாக்டாக 13ஆல் டிவிசிபிள் ஆகும்ல. ஸோ இந்த 9ன்றது ரிமைண்டர். ஸோ 9 கூட 4 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். தேர்ஃபோர் இந்த 9 + 4 என்ன ஆகும்? விச் மீன்ஸ் +4 பண்ணணும். ஸோ அப்போ 100 + 4 பண்ணோம் அப்படின்னா 104. ஸோ நெக்ஸ்ட்டு 13ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் 104. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஓகே, இப்படி சால்வ் பண்ணுறது தப்பு இல்லை. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 நம்ம 13ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட்டுடலாம். ஸோ நம்ம 100 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 13ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்குது. என்ன ரிமைண்டர்? 9 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்குது. விச் மீன்ஸ் எனக்கு 13ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா எனக்கு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 13ஆக இருக்கணும். ஸோ அப்போ இந்த 9 அப்படின்றத நீங்கள் 13ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? +4 பண்ணணும். +4 பண்ணிங்கன்னா 13 வந்துடும். கரெக்டாக? ஸோ மல்டிபிள் இங்கே டிவைசர் என்னவோ ஸோ அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்பரை நீங்கள் ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நம்பரை ரிமைண்டரோட ஆட் பண்ணீங்களோ அதே நம்பரை தான் உங்களுடைய டிவிடெண்டோட ஆட் பண்ணணும். டிவிடெண்டோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா விச் இஸ் 104. தேர்ஃபோர் இந்த லைன் என்ன இன்டிமேட் பண்ணுதுன்னா 104 அப்படின்றது எக்ஸாக்டாக 13ஆல் டிவிசிபிள் ஆகும். எக்ஸாக்டாக 13ஆல் டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ரிமைண்டர் 0. ரைட்? புரியுதா? பட் இது நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா 104. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 104 எக்ஸெட்ரா. தென் இதோடைய டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 13ஆக தான் இருக்க போகுது. ஸோ 104 + 13 என்ன வரும் அப்படின்னா 117 வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 117. தென் +13 போட்டோம் அப்படின்னா 130 விச் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இதே மாதிரி 200க்கு முன்னாடி எந்த நம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 200 நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே 13ஆல் டிவிசிபிள் பண்ணணும். ஸோ 13ஆல் டிவிசிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 130 + 65 195. ஸோ அப்போ 195 வருமா? 15. ஸோ 13 into 15. ஸோ 13 into 15 என்ன வரும்? 1 15 8 195. ரைட்? ஸோ 195 ரிமைண்டர் என்னன்னா 5. ஸோ ப்ளஸ் நீங்கள் 8 போட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 200 + 8. 200 + 8 is 208. ஸோ நமக்கு தேவை 200க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான். தேர்ஃபோர் 195. தேர்ஃபோர் லாஸ்ட் நம்பர் இஸ் 195. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நம்பரும் தெரிஞ்சிருச்சு, லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 104 + 195 divided by 2. Then cancel பண்ணோம் அப்படின்னா which is 52, which is 18 அப்படின்னா 9, ரிமைண்டர் 15, 15னா 7.5. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 14 149 149.5. ஸோ ஆன்சர் இஸ் 149.5. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்லை. அல்லது இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை 13ஆல் டிவிசிபிள் பண்ணுங்க. டிவிசிபிள் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். அந்த எக்ஸாக்டாக எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 100க்கு மேலே இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பரை அதே 13ஆல் டிவிசிபிள் பண்ணணும். பட் அது 200க்கு உள்ளே இருக்கணும். 200க்குள்ளே எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான்.
ஸோ இது மட்டும் தெரிஞ்சுட்டோன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which digit is missing in the average of 9, 99, 999, 9999, 9 டைம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா எந்த டேர்ம் மிஸ் ஆகும்? இந்த கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 0 அப்படின்னு. எப்படி? ஏன்னா அது நமக்கு தெரியணும்ல. ஸோ பார்த்த உடனே சொல்லிட்டோன்னா மக்கப் பண்ணக்கூடாது. ஓகே, மக்கப் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு மறந்துடும். ஓகேவா? ஏன்னா இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே 0ன்னு ஆன்சர் வரும். இல்லை ஒரு சில ப்ராப்ளம் பார்க்கும்போது 1 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ அப்போ 1ஆ 0வா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். பட் ஏன், எப்படி வந்துச்சு? ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 9 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 9 into 1 எழுதிக்கலாமா? 99 எப்படி எழுதிக்கலாம்? 9 into 11. ஓகேவா? ஓகே ஓகே இருக்கு, கரண்ட் போயிடுச்சு. ஓகே, இதுவரை கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ப்ராப்ளமோட கண்டினியூஷனை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.